எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அரசாங்கம் செஞ்சது எல்லாத்தையும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஒரே ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினரையோ அல்லது மாமன்ற உறுப்பினர்களையோ அல்லது இவங்க நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிற ஏதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி கொண்டு வந்து ஒரே ஒரு நாள் அந்த குடும்பத்தை சொல்லுவோம். அப்புறம் எங்கள் வீடியோ கொடுக்குவோம், நாங்கள் அங்கேயே இருந்தோம். தற்போது தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க வந்த பிறகுமே இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, இங்கே வாழ்கிற மக்களை இது வரைக்குமே பார்க்கல. வீடு கூடிய சீக்கிரத்தில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு முறையான பதிலுமே அவங்ககிட்ட இருந்தும் கிடைக்கல. போராடின மக்களை காவல்துறையினை வைத்து கைது செஞ்சக்கூடிய சம்பவத்தை தான் நம்ம சமீபத்தில் பார்த்துருந்தோம். அவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் அங்கே வீடு இருக்கோம், நாங்கள் அந்த வீட்டில் இருக்கோம். அதை போய் நாங்கள் கேட்க போனால் ஹீரோயிசம் காட்டுறீங்கன்றாங்க. போலீஸ்காரங்க எட்டி உதைக்கிறாங்க, எங்களை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. எங்களை பார்த்து வீடு இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாதா, இத்தனை நாள் அதே வீட்டில் தானே இருந்தீங்க, இருங்க அப்படின்றாங்க. போலீஸ்காரங்களும் சொன்னாங்க. நிறைய இந்த மீடியாவில் போட்டப்போ அந்த கமெண்ட்ல ஃபுல்லாக தான் வந்தது. இப்போ எதுக்கு சீன் கிரியேட் பண்ணுறீங்க, விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னு பேசுகிறீங்களான்ட்டு. விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்தானா, எங்களுக்கு எங்கள் வீடு வேணும்.